नहमदुहु व नसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद अस्सलामु अलैकुम व रहमतुल्लाहि तआला व बरकातुहु। இஸ்லாமிய நாடுகளும் அதன் கலாச்சாரங்களும் என்கின்ற தலைப்பிலே தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாடுகளும் அது சம்பந்தப்பட்ட கலாச்சாரங்களை பார்த்து வருகிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் இன்று நாம் காண இருக்கக்கூடிய நாடு என்பது நம் அனைவர்களுக்குமே ரொம்ப பரிச்சயமான, ஒரு சில நேரங்களில் நாம் ஏன் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று பார்த்து பரிதாபப்பட்ட ஒரு நாடு, இவர்களுக்கு மட்டும் ஏன் இவ்வாறாக நடக்கிறது என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்த்த ஒரு நாடு தான் இன்று நாம் காண இருக்கக்கூடிய நாடு. இந்த நாட்டின் பெயர் சோமாலியா. சோமாலியா என்பது இஸ்லாமிய நாடுங்கிறது எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் நல்ல வளத்தோடு, நல்ல கலாச்சார அமைப்போடு, சிறப்பான நல்ல ஆட்சியாளர்கள் இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அழகான ஒரு நாடு. இந்த நாட்டினுடைய பெயர் சோமாலியான்னு சொல்றோம். ஏன் சோமாலியா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? சோ அப்படின்னு சொன்னா போ அப்படின்னு அர்த்தமா, கோ போ. மால் அப்படின்னா செல்வம். பொதுவா இந்த ஊருக்கு அனுப்புறதே எதுக்காக அனுப்புவாங்கன்னா, அங்க போய் செல்வத்தை எடுத்துக்கிட்டு வா. இந்த ஊர்ல அந்த காலத்தில் இருந்தே தங்க சுரங்கங்கள் இருந்துதான், இரும்பு நிறைய கிடைக்குமா, அந்த மாதிரி நல்ல விலை உயர்ந்த பொருட்கள் கிடைக்கக்கூடிய நாடு என்பதனால்தான் இதற்கு போனால் நல்ல செல்வம் கிடைக்கும் என்பதனால் சோமாலியா என்று பெயரிடப்பட்டதாம். ஆனால் அவர்களினுடைய அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்களினுடைய, அடுத்தடுத்து வாழ்ந்தவர்களினுடைய சில சிக்கல்கள் காரணமாக இன்று சோமாலியாவினுடைய நிலைமை என்பது உலகத்திலேயே 3வது புவரஸ்ட் கண்ட்ரி, உலகத்திலேயே 3rd புவரஸ்ட் கண்ட்ரி என்பது சோமாலியா. கிட்டத்தட்ட சில விஷயங்களை படிக்கும் போது மனதுக்குள் அல்லாவிற்கு நான் நன்றி செலுத்தி கொண்டேன், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறான் என்று. இந்த ஊரினுடைய மொத்த ஜனத்தொகையில் 40 லட்சம் நபர்களுக்கு ஒரு நாளைக்கு உணவே கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. 40 லட்சம் பேருக்கு உணவு இல்லைங்கிறாங்க. 40 மில்லியன், கிட்டத்தட்ட 40 லட்சம் நபர்களுக்கு உணவு இல்லை. அதே போல் மீதமுண்டான நபர்களுக்காவது உருப்படியான உணவு போய் சேருதா அப்படின்னா அதுல 43% நபர்கள், மொத்த ஜனத்தொகையில 43% ஆஃப் த பீப்புள் ஒரு நாளைக்கு வெறும் 23 ரூபாயிலிருந்து 27 ரூபாய்க்குள்ள செலவு பண்ணி 3 வேளை உணவையும் சாப்பிட்றாங்க. 23 ரூபாயிலிருந்து 27 ரூபாய்க்குள்ளதான் அவர்களுடைய 3 வேளை உணவையும் உண்கிறார். அவ்வளவு ஒரு வஸ்டான ஒரு நிலையில என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. ஏன் இவர்களுக்கு இந்த நிலை, ஏன் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் 3 முக்கிய காரணங்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அதுல ஃபர்ஸ்ட் ரீசன் உள்நாட்டில் ஏற்படக்கூடிய, அடிக்கடி ஏற்படக்கூடிய கலவரங்கள். ஒரு டீம் இன்னொரு டீமை ஏத்தி விட்டு 2 டீமுக்கு மத்தியில சண்டை, அதனால இந்த பாதிப்புகள் ஏற்பட்டு தொடர்ந்து இது இருக்குதுன்றாங்க, கண்டினியூவா இருக்குது. இப்ப வரைக்குமே அந்த உள்நாட்டு கலவரங்கள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றாங்க. ஒண்ணு. 2வது, எந்த கவர்மெண்ட்டையுமே இவங்க நம்பி தொடர்ந்து இருக்க வைக்கிறது இல்லை. வந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணி அவங்கள கலைச்சி விட்டுறது, அடுத்து வந்தா அடுத்து அவங்கள கலைச்சி விட்டுறது, அடுத்து வந்தா இப்படி நீடிக்காத அரசு இருப்பதனால் அதுவும் ஒரு பாவர்ட்டிக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ரீசனா சொல்லப்படுது. அதே போல் இவர்களுக்குன்னு உண்டான கிளைமேட்டிக் சேஞ்சஸ், சில கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இவங்களுடைய நாட்டுக்குன்னு இருக்கிறதுனால வெளியே போக முடியாம, அல்லது அவர்களுக்கு தேவையானவைகளை போய் வாங்கிட்டு வரத்துக்கு உண்டான சாதக சூழ்நிலைகள் இல்லாததனால் இவர்களுக்கு தொடர்ந்து பாவர்ட்டியில என்ன பண்றாங்க, இவங்க இருக்கிறாங்க அப்படின்றது. இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஏழை நாடுன்னு சொல்றோம், உலகத்திலேயே 3rd அவங்க தான் ஏழையான நாடுன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இவர்கள் கரப்ஷன்ல அவ்வளவு கொளித்திருக்கிறார். அப்படி இந்த நாடு தான் கரப்ஷன்ல கிட்டத்தட்ட உலகத்திலேயே சின்ன இடம், ஆனா ஊழல் செய்வதிலே ரொம்ப முக்கியமான இடத்தை இந்த நாட்டவர்கள் பெற்று இருக்கிறார். அதே சமயத்துல இவர்களுக்குன்னு கல்ச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, பண்டைய காலத்துல இவர்களுடைய கல்ச்சர்ஸ் ரொம்ப முக்கியமானது. இவங்களுடைய ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ் எது அப்படின்னு சொன்னா, நாம் அணியக்கூடிய இந்த கோட்டை போல ஃபுல் கோட் போட்டு அதுக்கு மேல ஃபுல் ஓப்பன் கோட் போடுறது.
இப்போ இது வந்து பட்டன் போட்டு ஃபுல் கோட்டு, இதுக்கு மேல ஃபுல் ஓப்பன்ல ஒரு கோட்டு போட்டா எப்படி இருக்கும்? அது வந்து ஆண்களுக்கான ஆடையாகவும், பெண்களுக்கு தலை முதல் கால் வரை முழுவதுமாக மறைத்து வைக்கப்பட்ட ஒரு ஆடையையும் இவர்கள் அணிகிறார்கள். அந்த அந்த ஆடைக்கு பேர் வந்து திரக் என்று பெண்களுக்கு உண்டான ஆடைக்கு பேர் வந்து திரக் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆண்களுக்கு உண்டான ஆடைக்கு பேர் வந்து மாவிஸ் என்று அழைக்கப்படுது. அந்த கோட்டுக்கு மேல ஒரு கோட் போடுறது அவ்வளவு அழகான கலாச்சாரம். ஃபுட் கல்ச்சர்ல இவங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபைசல் ஆப்ஸா கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். இவர்களுடைய ஃபுட் கல்ச்சர் அப்படிங்கிறது வந்து இது ரொம்ப புதுசா இருக்கு. பரீஸ் இஸ்கு காரிஸ் அப்படிங்கிற ஒரு உணவு, இது வந்து நம்ம எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். இதுதான் அவங்களுடைய நேஷனல் ஃபுட்டு. அது வந்து வெறும் சாதாரண அரிசியை கொண்டு செய்யக்கூடியது தான். ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இதுல வந்து வெறும் வந்து ஃப்ரைடு பொட்டேட்டோஸ் கூட வந்து உங்களுக்கு வந்து பீஸ்ன்னு அப்படின்னா பச்சை பட்டாணி, இதை வச்சு உருவாக்கி தரக்கூடிய ஒரு உணவு அப்படின்றது தான் வந்து இவர்களினுடைய நேஷனல் ஃபுட்டா என்ன பண்ணுது இருக்குது. அதே போல ஷாஹ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு ட்ரிங்க் வந்து இவங்களுக்கு வந்து இவங்க நாட்டினுடைய நேஷனல் ட்ரிங்கா என்ன பண்ணுதுன்னா இருக்கு. அது வந்து ஸ்பைஸ்டு டீ, நம்ம குடிக்கிற மாதிரியான பாலோடு சில பால், தேயிலை இதெல்லாம் சேர்த்து போட்டு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. நேஷனல் ஸ்போர்ட்ஸ் என்பது இவர்களுக்கும் ஃபுட்பால். ஆனா இது வரைக்கும் நாம பார்க்காத ஒரு செய்தி இங்க என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய நாட்டில தாய் பாக்ஸிங், குத்துச்சண்டை என்ன பண்றாங்கன்னா பழக்கி கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. அதே போல் இவர்களுடைய நாட்டிற்கு வந்து நேஷனல் அனிமல் வந்து லெப்பர்டு. இவர்களுடைய நாட்டில் வந்து லெப்பர்டு அப்படிங்கிறது வந்து நிறைய என்ன பண்ணுதுன்னா காணப்படுது. அதே போல் இந்த நாட்டிற்கு 5 சிறப்பம்சங்கள் சொல்றாங்க. இந்த நாட்டுக்கு ஒரு பேர் இருக்கு, லேண்ட் ஆஃப் மூன் அப்படின்னு இந்த நாட்டுக்கு ஒரு பேர் சொல்றாங்க. லேண்ட் ஆஃப் மூன் அப்படின்னு ஏன் அழைக்கிறாங்கன்னு சொன்னா, கோல்டு இங்க அதிகமா கிடைக்கிறதுனால, நிறைய அளவுக்கு அதிகமான கோல்டு இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து லேண்ட் ஆஃப் மூன் அப்படின்னு அழைக்கப்படுது. ரெண்டாவது, ஆப்பிரிக்க நாடு. இது வந்து ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. ஆப்பிரிக்காவினுடைய நாடிலேயே 3333 கிலோமீட்டர் கோஸ்டல் லைன் கொண்ட ஒரு நாடு. கடலோர பகுதியா இருக்கு. கடலோர பகுதியில வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்லயே அதிகமான கடலோரத்தை கொண்ட ஒரு நாடாக இந்த நாடு என்ன பண்ணுதுன்னா இருக்குது. அதே போல வந்து பிராங்கிசென்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு வாசனை திரவியம், அந்த வாசனை திரவியம் வந்து இந்த நாட்டுல வந்து என்ன பண்ணுதுன்னா அதிகமா ஒரு மரத்திலிருந்து எடுக்கப்படுது. அந்த மரம் வந்து இந்த நாட்டுல என்ன பண்ணுது, அதிகமா இருக்கு. அந்த வாசனை பொருள் இருக்கு இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட சைக்கலாஜிக்கலி ஒரு மனுஷனுக்கு வந்து அவன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறான், மென்டல் ஹெல்த்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, அவனுக்கு இந்த வாசனை திரவத்தை வச்சு இந்த பிராங்கிசென்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அதை வந்து அவனுக்கு வந்து சில கரெக்டான மெஷர்ஸ்ல அதை வந்து நம்ம கொடுத்தா அவனுடைய மென்டல் ஹெல்த் சரியாகும் அப்படின்னு சொல்லி சயின்ஸ்ல ரிப்போர்ட் இருக்கு. அது இவர்களுடைய நாட்டிலே அதிகமாக காணப்படுகிறது. அதே போல் இவர்களுடைய நாடு இந்த சோமாலியா என்பது என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய அதிபயங்கரமான விலங்குகளை கொண்ட ஒரு நாடு. இவங்க கிட்ட வந்து வைல்டு டாக்ஸ் என்ன பண்ணுது, அதிகமா ஒரு காட்டு நாய்கள் இவங்க கிட்ட என்ன பண்ணுது அதிகமா இருக்குது. அதே மாதிரி வந்து ஸ்னேக்ஸ், நாம இது வரைக்குமே பார்க்காத ஸ்னேக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அவங்களுடைய நாட்டுல இருக்கு. அதே போல் நம்ம ஏற்கனவே பார்த்த லெப்பர்ட்ஸ், இதெல்லாம் வந்து அவங்களுடைய நாட்டுல வந்து நார்மலா மனிதர்களை போல நடமாடக்கூடிய அமைப்புல வந்து என்ன பண்ணுதுன்னா இவை எத்தனையுமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உலகத்திலேயே 60 லட்சம் ஒட்டகங்களை கொண்ட நாடு வந்து சோமாலியா. 60 லட்சம் ஒட்டகங்கள் அவங்களுடைய நாட்டுல என்ன பண்ணுது இருக்குது. அதிகமான ஒட்டக இருப்பு இருக்கக்கூடிய நாடு என்பது சோமாலியா. இவ்வளவு சிறப்புகள், இவ்வளவு அழகான அவர்களுக்கு தேவையான அனைத்தும் இருந்தும் கூட ஒரு சில சின்ன சின்ன சிக்கல்களால், இதுல பெரிய கொடுமை என்னன்னா 99% இல்லை 100% பேருமே இஸ்லாமியர்கள். அந்த நாட்டில் வாழ்றவங்க 100% இஸ்லாமியர்கள். இதை விட மிகப்பெரிய கொடுமை என்னன்னா 100 பேருமே அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்துல கட்டுப்பட்டோம். ஷியா முஸ்லிம்ன்ற அந்த பாபே வந்து இவங்க இந்த நாட்டிலேயே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு நாடு. அவ்வளவு அழகான சில வளங்கள் அவர்களுக்கு இருந்தும் அதனை சின்ன சின்ன கலவரங்களால், சின்ன சின்ன கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்களால் இன்று உலகத்திலேயே 3வது புவரஸ்ட் கண்ட்ரி என்ற பெயரை பெற்றிருக்கிறது. வல்ல அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இவர்கள் செய்த தவறுகளிலிருந்து நாம் படிப்பினைகளை பெற்று அவர்களை போல் அல்லாமல் நாம் சிறப்பாக வாழக்கூடிய நல்ல நசீபினை எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.